வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஒரு ராஜபோகம்ங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். சரியான பசிங்க. நாங்கள் வேறு ஒரு வேலையாக வெளியே போயிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப பசிச்சிருச்சு. மணி 1 ஆயிடுச்சா, அதனால் இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். வாங்க நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோன்றதை பார்க்கலாம். இங்க பாரு, அங்க வர்றது ஃபுல்லா நீதான் வேலை போகணும். எங்களோட ஒரே சோப் நீதான் போயிட்டு ரீசனபிள் ரேட் தான் இருக்கு. ப்ரான் பொடையல், பாபிக்கு, கருவேப்பிலை டிக்கா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, நான் உங்களுக்கு இங்கே சும்மா தான் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து பிளாட்டர் மாதிரிலாம் இருக்கு. இது பாருங்க, கறி வருது. இது வந்து டின்னருக்கு, இது லஞ்சுக்கு. இப்போ நாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது மன்னர் விருந்து. இப்போ நாங்க மன்னரா ஃபீல் பண்றோம். மன்னர் அவங்கெல்லாம் மன்னர், நாங்கள் பண்ணி. ராஜபோகம் துறைப்பாக்கம் ரோட்ல இருக்கு. நல்லா இருக்கு ஆம்பியன்ஸ். ராஜபோகம் இதாங்கம்மா. விருந்தோட மருந்து. நானே தருவேன். சக்கரை பாகு, வாழைப்பழ ஃபிளேவர், நன்னாரி ஃபிளேவர், ஏதோ இவ வரா, விஜய் சோபனா வரா. கேள்விப்பட்டேன், உண்மையும் தரல. பார்த்த 5 பேர் கன்ஃபார்ம். தட்டு இந்த டேபிள் நிறைஞ்சிருச்சுங்க. அவ்வளோ பெரிய தட்டு தான். கூட சின்ன தட்டாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க. குட்டி குட்டி பிளேட்ஸ். வருதான் பாருங்க வீடியோ. சிக்கன், மட்டன், இதெல்லாம் தான் நீ வீடியோவில் சொல்லணும். என்ன சொன்னேன்? எனக்கு இந்த தட்டு கொடுக்கல. அப்போ நான் நினச்சேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த மினி தட்டு, எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தட்டுன்னு நினச்சேன். என்ஜாய். முடிஞ்சா சாப்பிட்டு பாரு. ஏன்டி நீ ஒரு மாதிரி இருக்க? பசி தான். இப்போ எது எடுத்து வைக்கணும்? ஏதோ எடுத்து பசிக்குது. ஃபோன் வேணும்.
நெய் சோறு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பேபி சிக்கன் leg piece சிக்கன் கட்லட் பிரியாணி வேற லெவல். மீன் குழம்பு உப்பு மீன் குழம்பு ரைஸ் தரேன் நாங்களே. நான் சத்தியமாக வீடியோ கற்றுக்கிறதா மீன் குழம்பு எங்கள் அம்மா செய்கிற மாதிரி சுத்துற மாதிரி இருந்தால் நல்லா இருந்தது. அதுதான் இந்த கட்லட். நீங்கள் பாதி நான் பாதி என்ன கட்லெட்டா கட்லெட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஹார்டாக அது மென்ட்டு சட்னி செம்மையாக இருக்கு இந்த கறி. மம்மி ப்ரான் என்னது எண்ணெயே காட்டின இருக்கீங்க தலைக்கே எடுத்துன்னு இருக்கீங்க இப்படி பிடிச்சா மறந்துருக்கேன். அவங்க என்னதான் இருக்கு நம்மளே ஃபிகர் அவுட் பண்ணிடணும் குழம்பு வேண்டாம் மட்டன் பீஸ் தோ இருக்கு எனக்கு. இது என்னது மட்டன் என்ன குழம்புன்னு தெரில. இது பார்சல்னால் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் தனித்தனியாக கவரில் ஷாக்ஸ் Panakota. எந்த எடுக்கிறீங்க இல்லை வேணாம் So Panakota. ஜிகிலி ஜிகிலி போக போக நல்லா இருக்கும் இருக்கணும் Going to try. கஸ்டர்ட் மாதிரி கஸ்டர்ட் மாதிரி இருக்கு என்ன எடுக்காது ஏன் இல்லை ஷார்ட்ஸ் அசிங்கமாக இருக்கும் ஊருக்கே தான் தெரியும் அழகாக இருக்கேன் ஆடாதே இப்போ பார்சல் வரும்ல மம்மி அதையும் வீடியோ எடுத்துக்கோங்க அதான் சொல்லுங்கள் நிறைய இருக்குது குவான்டிட்டி இப்படியே நின்று ட்ரை பண்ணி இப்படியே நின்று ட்ரை பண்ணி வீடியோ இது மாதிரியே இருக்கு ஓகே தான் இல்லையா. நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலில் அண்ணா நகர்னு நினைக்கிறேன் இல்லையா, நானக்கோட்டை சாப்பிட்டோம். வேறு லெவல். அது மாதிரி இப்போ எங்கேயுமே கிடைக்கல தான். இது அவ்வளோ மற்றதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. நானக்கோட்டா நாட் அப் டு த மார்க். ஷார்ட்ஸ் ஆகுது 3 minutes இருக்கிறதுனால. ஸோ கடைசி ஏன் வேணாம், அப்படியே மீந்து போகுதுன்னா பார்த்துக்கோங்க அது எப்படி இருந்திருக்கும். ஆமாம்
ரசம் குடிக்கிறேன்னு சொன்னேன், பட் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு போதும் அங்கே ஃபுட்டு. அந்த பேனை கோட்டாவை யாருமே வேண்டாங்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிடணும். பாப்பாவுக்கும் பிடிக்கல தான், வேறு வழியில் தான் சாப்பிட்றாங்க மேடம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வேறு ஒன்றும். நாங்கள் வேட்டையாடினதை பார்த்தீங்கன்னா என்ன வேலை நடக்குது மட்டும் பாருங்கள். பப்பிக்காக இந்த கலெக்ஷன்ஸ் இது நார்மலாக இருந்தால் நாங்கள் போகிற நாட்டுக்கோழி கடிக்கல சொல்லு சொல்லு. இங்கே என்ன வேட்டை நடக்குதுன்னா, பேனக்கோட்டா ஓரளவுக்கு காலி ஆகிடுத்தோ. இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸ். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் ஒரு டாக் ஒன்று அடாப்ட் பண்ணோம். அதுக்கு வந்து எலும்பு போட்டே வளர்த்துருக்காங்களா. ஸோ அது நாங்கள் ஹெல்த்தியாக ஃபுட்டு வீட்டில் சமைச்சு கொடுத்தோம், சாப்பிட மாட்டேங்குது. அதனால் நாங்கள் எலும்பை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இது எடுக்கிறோம். இதில் வந்து நாட்டுக்கோழிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்த கறியெல்லாம் அப்படியே வச்சுட்டோம். ஸோ அதனால் கறியும் தான் சேர்த்து போகிறோம், எலும்பை மட்டும் போடலாம். அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பீஸ் வந்து அதுங்களாம் நாங்கள் நினைக்காம இருக்க மாட்டோம். அதுங்களுக்கும் பிரியாணி எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதில் இருக்கிற எல்லா பீஸஸுமே நாங்கள் வந்து பப்பீஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பப்பி வந்து என்னென்னா, அவர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. பட் அவர் ரோட்டில் இருந்துக்கிட்டு அந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த எலும்புங்க அப்படி போட்டு தான் வளர்த்துருக்குறாரு போல் இருக்குது. நாங்கள் நல்ல ரிச் ஃபுட் எது கொடுத்தாலுமே அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாரு அவர். ஸோ இந்த மாதிரின்னா சாப்பிட்றாரு. அதுக்காக நாங்கள் இங்கேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போவோம். டேபிள் காலி. ஏன்னா காட்டுங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் டோனி எக்ஸ்பிரஸ்க்கு வாங்க. சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து ராஜபவத்தில் ராஜ விருந்து சாப்பிட்ருக்கோம். வர்த மணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே வரேன் கடைசி ஒன்றும் முடியல. வா 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 வா, நாங்கள் இதை எதிர்பார்க்கலங்க. அப்படிங்களா மேடம் எது எடுக்கிறாங்கன்னு? இது எடுக்கிறாங்க சார். வந்து கீரா மோர். வாட் இஸ் திஸ்? என்னது இது? வெத்தலை. இது எல்லாத்தையும் விட அது வெத்தலை ட்ரிங்க்கு. மலை வாழை வச்சுருக்காங்கங்க. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த ட்ரிங்க் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்காக வேண்டி அந்த வெத்தலை கரைச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ் தட். ஹலோ, இங்கே இருந்து எடுத்துக்க வேண்டியதானே? நீ தானே பரிசி ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, அது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கிறதுனால. உனக்கு அவர் கேட்குறியா? இதை எடுத்து குடி, இது குடி. என்னது? ரொம்ப 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 நல்லது. லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் பண்ண அது ஊதுறாங்க, சூடாக இல்லை, கொஞ்சம் நுரையா இருக்குது. நுரையெல்லாம் தள்ளி விடுறாங்க மேடம். வேற கேஷ்ல கார்டா? ஜிபே. How is it? வெத்தலையை அரைச்சி மோரில் போட்டு கொடுத்துருக்காங்களோ? இல்லை, இது ஒரு மாதிரி ஸ்வீட் லஸ்ஸி மாதிரி இருக்கு. லஸ்ஸி மாதிரி இருக்கு. சரி, நான் பான் லஸ்ஸி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்தா ட்ரை பண்ண போகிறேன். சரி ஏமா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் அதான் யோசிச்சேன். கொடுக்கலாமா? எல்லாருக்குமே தர மாட்டாங்க. ஸோ மக்களே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு
எங்களுக்கு இந்த டைஜஸ்ட்காக வந்து அந்த வெத்தலை ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க பாருங்க, அது அமேசிங்க. எல்லாத்தையுமே அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த 4 கப் வந்துருக்குல்ல, 4மே நானே தான் குடிச்சு முடிச்சிட்டேன், வேஸ்ட் பண்ண விரும்பலை. 4 கப்புமே நான் முடிச்சுட்டு அந்த குல்ஃபியும் இலக்கி மலைவாழையும் கையில் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா முடியலங்க, ஃபுல்லாக ராஜபோகம் தான். அதாவது நாங்கள் எதிர்பார்க்காத போனோம், ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்துருவோம், ரொம்ப பிள்ளை பசிக்குதுன்னு சொன்னதுனால ஏதாச்சும் ஒன்றில் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஒரு நல்ல ஹோட்டலில் காட்டுங்கன்னு, அவ்வளோதான். டக்குன்னு ராஜபோகம் தான் எங்கள் கண்ணுக்கு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 4 பேர் ஒரு பிளேட்டை தான் சாப்பிட்டோம், அதுலேயுமே மீந்துருச்சு. பிரியாணிலாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன், எல்லா இதுவுமே வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யாராவது ட்ரை பண்ணோன்னா ராஜபோகம் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அமேசிங்கான ஃபுட்டுங்க, அமேசிங்கான லன்ச்சு. ஸோ நைட்டு சப்பர் எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியல, அது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். ரொம்ப 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 அருமையான லன்ச்சை சாப்பிட்டு முடித்தோம். I'll catch you on next video. Until then, bye from Tovas.